கொஞ்சம் ம், சொல்லுங்க. வணக்கம். தமிழணி நேயர்களோடு இணைந்திருக்கின்றோம். தமிழணியோடு எங்களோடு இன்று இணைந்திருக்கின்றார் வின்சென்ட் போல் அவர்கள். வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே. வணக்கம். வணக்கம் வேந்தன். வணக்கம் தமிழனை நேயர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு பல விடயங்களை பேசலாம் என்று இணைந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் உலகத்தில் பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், எல்லோரும் தெரிந்த விடயம்தான். ஆனாலும் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பேசப்போகின்ற முக்கியமான விடயமாக முதலில் கனடா, நாங்கள் வாழும் தேசம் கனடா. இந்த கனடா மண்ணை ஒருவர் நகைச்சுவையாகவோ அல்லது உண்மையாகவோ ஏதோ ஒரு விதமாக அவருடைய கனவில் கடவுள் வந்து கூறினாரோ தெரியவில்லை, அமெரிக்காவின் 51வது மாநிலமாக அல்லது ஸ்டேட்டாக கொண்டு வருவோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது தொடர்பாக பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது, பல இடங்களிலும் பேசப்பட்டது. இவர் கூறுகின்ற இந்த கருத்து எப்படி இருக்கும், எப்படி அதன் விளைவுகள் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கருத்து கணிப்புகள் கூட எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். பொலிட்டிக்கல் டீசிங், அரசியல் எள்ளல் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த வகையில் தொடங்கியது மிகவும் முதன்மையான கருத்தாக சீண்டி விடப்பட்டு அனைவராலும் பதில் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படிதான் பார்க்க வேண்டும். ம். இது உண்மையிலேயே எங்கே தொடங்கினால், நீங்கள் முந்தைய ஆட்சி காலத்தில் ட்ரம்ப் G7 கூட்டங்களிலேயும் G20 கூட்டங்களிலேயும் நேட்டோ நாடுகள் கூட்டங்களிலேயும் நேட்டோ நாடுகளின் உறுப்பினர்களை நோக்கி ட்ரம்ப் வந்து, நாங்கள் அமெரிக்கர்கள் நேட்டோவை கட்டி காப்பதற்கு எங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கோம், நீங்கள் யாரும் முறையாக செய்வதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட கூட்டத்திலே ஒரு தடவை ஜஸ்டின் ட்ரூடோவை நோக்கி நேரடியாக உங்களுடைய நாட்டின் பங்களிப்பை நீங்கள் முழுமையாக செய்வதில்லை, இதை உடனே செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ம். இதை போன்ற விஷயங்களிலிருந்து தொடர்ந்து இதை பார்க்க வேண்டும். ம். ம். சொல்லார்கள், இப்போ இவர் தேர்வு செய்யப்பட்டதன் பின்பாக ம். ட்ரூடோ அவரை ட்ரம்பை சந்திக்க செல்கிற நேரத்திலே இந்த டேரிஃப், அவர் வந்து வரிகளை கூட்ட போகிறேன் இந்த வியாபார விஷயங்களுக்காக அப்படின்றது போல கதைக்கும் போது ட்ரம்ப் ஜஸ்டின் ட்ரூடோ நடத்திய உரையாடல்களின் வழியாக ம். கனடாவுக்கு ஏறக்குறைய 20 பில்லியன் அளவு வருமானம் வருகிறது, நீங்கள் அதையெல்லாம் செய்தால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் ம். ம். என்பது போல சொன்னதாகவும், அப்ப இதெல்லாம் இல்லாட்டி நீங்க என்ன செய்வீங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளவு இதாக நிற்க முடியவில்லை தன்னிச்சையாக அல்லது தனியாக என்று சொன்னதாகவும் இது செய்திகளின் தொகுப்பு. ம். அதன்போது அது எனக்கு தெரியவில்லை என்று ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னதாகவும், ம். அதனால் அப்படி என்றால் பேசாம என்னோடு 51வது மாநிலமாக சேர்ந்து விடுங்களேன் என்று சொல்லி அதை கவர்னராக. ட்வீட்டாக போட்டதாகவும் அது தொடர்கிறது. ஆனால் ஆனால் தொடர்ந்து இதிலே அது பெரிய பிரச்சனையாக அது தொடர்ந்து அதுக்கு தொடர்பாக மக்களுடைய கருத்துக்கள், அரசியல்வாதிகளுடைய கருத்துக்கள், இலங்கை அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் வணிகம் அல்லது பாதி உத்தியோகம் வேலை செய்கின்றவர்களுக்கிடையே இருக்கின்ற சிக்கல்கள், போர்டரில் இருக்கின்றவர்களுடைய மனநிலை எல்லாமே மாற்றம் அடைந்திருக்கிறது அல்லவா? இது இது ட்ரம்ப் வந்து விளையாட்டாக டீசிங் வகையிலே தொடங்கினாலும் அது ஒரு தீவிரமாக ஒரு கனடிய தேசியவாதம்னு சொல்ல முடியாது, கனடிய மக்களுக்கான ஒரு ஓர்மையை கிளப்பி விட்டுருக்கிறது, உசுப்பி ம். விட்டு. ஏன்னா மக்கள். இதுவரைக்கும் கனடியர்களை சொல்வார்கள், ஆம், என்ன சொல்றது, அமெரிக்காவினுடைய தொங்கு சதைன்னு சொல்லி, ம். இல்லாட்டி ரொம்ப கேவலமான ம். சொற்களிலும் இந்த சொல்லி இந்த உள்வட்டங்களில் இந்த மாணவர்கள் அந்த விளையாட்டு இடங்களில் பேசிக்கொள்வார்கள். ஆமாம், அவர்கள் சிரித்தால் இவர்களுடைய பல்லு தெரியும் என்பார்கள். ஆஹா, அதே ம். போல அப்ப ம். அந்த நிலையை மாற்றி கனடியர்கள், கனடாவை சேர்ந்த மக்கள் கனடியர்கள் இவர்கள் தங்களுக்கென்று ஒரு அடையாளம் பொருளாதார கட்டமைப்போடு தனியாக இயங்க வேணும் என்ற ஒரு மனோநிலையை இது கொடுத்திருக்கிறது. இது மிகவும் ஒரு
இந்த எண்ணத்தை கொண்டு வந்ததற்கு கனடாவிலே வசித்துக் கொண்டிருக்கும் நான், கனடிய குடியுரிமையை பெற்று வச்சிருக்கும் நான் வந்து கொஞ்சம் மகிழ்ந்து கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. ஏனென்றா நான் வருங்காலத்திலே ஜோன் கிறிஸ்டியன் என்று ஒரு பிரதமர் இருந்தார். மிக ஓர்மை உடையவர். அவர் ம். எழுந்த மானத்துக்கு நேட்டோ நாடுகள் போய் ஒருவர் மீது குண்டு வீச போகும்போது இவர் போவதில்லை. இவர் சொன்னார், ம். எனக்குன்னு நிலைப்பாடுகள் இருக்குங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் செல்லுகின்ற அந்த தாக்குதல் முயற்சியிலே பலியாக போடுற நாட்டில் அப்படி ஒரு குற்றச்செயல் நடப்பதாக நான் காணவில்லை. ம்ஹ்ம். அப்படின்ற போதிலே வெளிப்படையாக தன்னுடைய கருத்தை, அதாவது கனடியர்களுக்கான கருத்தை பிரதிபலிக்கும் ஒரு பிரதமர் இருந்தார். அதற்கு பிறகு ஸ்டீபன் ஹாப்பர், அதுக்கு இடையில வந்த ஸ்டிஃபான் டியோன் கொஞ்ச நாள் இருந்தாரு. அதற்கு பிறகு இன்னொருத்தர் இருந்தாரு, அந்த கப்பல் வியாபாரி. அஹ், என்ன, போல் மார்ட்டினா சொல்றீங்க. போல் மார்ட்டின் இவர்கள் எல்லாம் வந்து போய் கடைசியிலே ஜஸ்டின் ட்ரூடோ வந்து வாராது வந்த மாமணியாய் வந்து சேர்ந்தார். ம். கடைசியில் நடந்தது என்னென்றால், அவர் வந்தவர் கற்றுக்கொள்ளவில்லை. அவர் தேய்ந்து கொண்டு போய்விட்டார். அவர் கற்றுக்கொண்டு வளர்ந்திருக்க வேண்டியது, நாட்டையும் காப்பாத்திருக்க வேண்டியது. அப்ப அந்த நிலையிலே கனடிய அதனுடைய ஓர்மம், பக்கம் வேறு விடயங்கள் இருக்கிறது கூறுங்கள். கனடா ஓர்மம், ம். கனடிய ஓர்மம் என்று ஒன்று இருக்குதானே, அந்த ஓர்மத்தை தூண்டிவிட்ட செயலை ட்ரம்ப் தட்டி செய்திருக்கிறார். எழுப்பி இருக்கிறார். ஆ, உண்மையிலேயே இவர் செய்தது சரியான. உசுப்பேத்தி விட்டுருக்கிறாருன்னு சொல்லுவாங்கல்ல, ம்ஹ்ம். அந்த நிலையை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு அதுக்கு நான் ஒரு வகையில மகிழ்ச்சி அடைகிறேன். ம்ஹ்ம். ஆனா இதுக்கு தொடர்பாக நிறைய பேர் எதிர்வினை ஆற்றினார்கள். குறிப்பாக பல பேர், நான் சிலவரை பார்க்கிறேன். பியர் பொலிவர் இப்ப அடுத்து பிரதமராகும் வாய்ப்புடைய உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சி, அதாவது பழமைவாத கட்சியை சார்ந்த தலைவர், அவர் எதிர்கருத்து சொல்லியிருக்கிறார். மிக ஆணித்தரமாக என்று இல்லாமல் கனடாவின் அடையாளங்களை எலிசபெத் மே என்ற அந்த பச்சை கட்சி, கிரீன் கட்சி என்று சொல்லக்கூடிய ம். அதனுடைய தலைவர் ஆமா. பக்கம் பக்கமாக விளாசி தள்ளினார். ம். எப்படிப்பட்டது, நீங்கள் வேண்டுமென்றால் அலாஸ்காவை எங்களுக்கு விட்டு கொடுங்களேன், எங்களுடைய கனடா பகுதி வந்து கலிபோர்னியா வரைக்கும் நீள்றது, அதனுடைய மாநிலங்களை மின்னசோட்டாவையும் எங்களுக்கு விட்டு தாருங்களேன், ம். இதெல்லாம் எங்களுடைய பகுதிகள் என்பது போல சொல்லியிருந்தார். ஆமாம். அதே போல யார் ஒன்டாரி யா டக்வர்த். ஒன்டாரியோவின், அதாவது நாங்கள் வாசிக்கும் டொரண்டோ பகுதியை, மிசிசாகா, டொரண்டோ தூரம் இந்த பகுதிகளை சேர்ந்த ஒன்டாரியோ முதல்வர். ஒன்டாரியோவின் முதல்வர் டக்ஃபோர்ட் வந்து மிக ஆணித்தரமான கருத்தை சொன்னார். அவர் கனடாவிலே இருந்து மின்சாரமும் அல்லது வந்து மேடம். எரிபொருட்களும், மற்றது குறிப்பாக மரங்கள், அது மரம் என்றது இங்கே ம். கட்டும். இன்னைக்கு கலிபோர்னியா தீப்பற்றி எரிந்ததை பார்த்த வெளிநாட்டு மக்களுக்கு புரிந்திருக்கும் மரத்தினுடைய தேவை எவ்வளவு என்று. இங்கே கட்டுமானங்கள், வீடுகள் அனைத்தும் மரத்தாலே தான் கட்டப்பட்டவை, ம். கட்டப்படுபவை. இந்த ம். மரங்கள் இந்த மரங்கள் வளர்க்கப்பட்டு, வெட்டப்பட்டு, சீவப்பட்டு அனுப்பி வைக்கப்படுவது கனடாவிலிருந்து. கனடாவில். கனடாவில் இரும்பு 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 இயற்கையாக இரும்பு நீர் உற்பத்தி. வளமும் நிலவளமும் இருப்பதனால் இந்த மரங்கள் சீராக நடப்பட்டு, அவை முதிரும் போது வெட்டப்பட்டு, ஏறக்குறைய ரப்பர் மரங்கள் மாதிரியான வகையில இலங்கை மக்களுக்கு புரிவதை சொன்னார். ம். அப்ப அந்த வகையில அவை அனைத்தையும் நான் நிறுத்தி விடுவேன் என்று ம். டக்ஃபோர்ட் சொன்னார். உங்களால் இது செய்ய முடியுமானா நான் நிறுத்தி விடுவேன்னு சொன்னேன். அமெரிக்கா இயங்க முடியாது. இயங்க இதுக்கு முடியாது. பதிலாக ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டார். ம். எங்களுடைய நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது, நாங்களும் மரம் வளர்த்துக் கொள்வோம் என்று. ஒரு ம். மரம் வளர்வதற்கு எவ்வளவு ஆண்டு ஆகும்? ஆமா. மரம் வளர்த்துக் கொள்ளுங்கள் சொன்னார். உதாரணத்துக்கு அதுக்கு நீங்கள் செய்து விடுங்க, செய்யுங்கள். நீங்கள் அந்த மின்சாரத்தை நிறுத்துங்கள். அது நீங்கள் அதை செய்து விடுங்கள், செய்யுங்கள் என்று சொன்னார். அ, அப்படி அ, செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவை பற்றி ஒருவித கரிசனையமற்று ஒரு ஒரு நாட்டின் தலைவர் கூறுகிறார். அவருக்கு தெரியும் இது நடக்க போவதில்லை. இது 2 பேரும் ம். சமாதானமா தான போறாங்க. அப்ப ம். பேசுறதுக்கு பேசுறாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு 1வது நாளோடு, ஜனவரி 1வது நாளோடு ஐரோப்பாவுக்கு எண்ணெய்கள் ரஷ்யாவிலிருந்து வந்து கொண்டிருந்த குழாய்கள் இந்த 2 வருஷ சண்டைக்கூடாக, இந்த 3 வருஷம் ம். 1000 நாள் தாண்டி விட்டது. ம். இந்த சண்டைக்கூடாக உக்ரைன் வழியாக போய்க் கொண்டிருக்கின்றன. ம். சரி, ரஷ்யாவின் எண்ணெய்கள் உக்ரைன் வழியாக அ ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு போறது. இதற்கான ஒப்பந்தம் இந்த ஜனவரி 1ஆம் தேதியோடு முடிந்து விட்டது. ம். ஆனால் இந்த நிறுத்தப் போறேன் என்று சொன்ன உக்ரைன் அதை நிறுத்தவில்லை. ம். ஏனென்றால் அது மனிதாபிமானம் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த, அவர்களுடைய வருமானம் சார்ந்த நிறைய உள்ளார்ந்த பிரச்சனைகள் அதிலே சிக்கியிருக்கிறது. ம். ரஷ்யாவோடு சண்டை ஒரு பக்கம் நடந்தாலும், அந்த எண்ணெய் இவர்கள் உக்ரைன் வழியாக ஈரோப்புக்கு போகத்தான் செய்யும். இதேதான் இங்கேயும்.
இது நாங்கள் மரத்தை நிப்பாட்டினா அவர் கூட்டினான். இப்ப கலிபோர்னியாவிலிருந்து எங்களுக்கு எல்லாம் வந்து கொண்டு இருந்தது என்று சொன்னோம். கலிபோர்னியாவின் நிலையை பார்த்தால் இனிமேல் என்ன வரும் அப்படி என்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. கலிபோர்னியா குறிப்பிட்ட இடம்தான் இருந்தது. ஆக பெரிய எல்லா இடமும் அதான் இருந்தது. கலிபோர்னியா மாநிலத்தின் லாஸ் மிக ஏஞ்சல்ஸ் முக்கியமான நகரத்தில். பகுதிகள். ஆ, மிக ம், முக்கியமான ம். பகுதிகள் தான். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான பகுதி கிரீன்லாண்டையும் தங்களுக்கு தர வேண்டும், வேண்ட வேண்டும் என்கின்றார். இதற்கு ஐரோப்பிய நாடுகள் கூட பல எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. அதிலே பல கிரீன்லாந்து கருத்துக்கள். அல்லது அலாஸ்கா இந்த பகுதிகளுக்குள் இவருடைய ஆர்வம் ஏன் இப்படி போகிறது? இல்ல, கிரீன்லாந்து என்பது கனடாவுக்கும் ஐஸ்லாந்துக்கும் ஐஸ். இடையே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்காள மேற்கே நோர்வே பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய என்ன நிலத்துண்டு. மிகப்பெரியனால் அது ஒரு 3-4 மடங்கு ஐஸ்லாந்தை விட பெருசு. ஆனா ம், வரைபடத்தில் பார்த்தா பெருசா தெரியும், உண்மையிலே அதனோட பரப்பு குறைவு. ம், ஆனா அதுல 1/3 தான் வசிக்கக்கூடிய இடமும், மீதி ம், பனி பனியால் நிறைந்தது. ம், அதிலே ஒவ்வொருத்தரும் பல காரணங்களை சொல்கிறார்கள். இவர் ஒரு ரியல் எஸ்டேட், அதாவது நிலத்தை வாங்குவது போன்று அதை வாங்கி விடலாம் என்ற அணுகுமுறையில் நேட்டோவிலிருந்து அமெரிக்கா விலகுவதானால் ம், அந்த வட அத்லாந்திக் சமுத்திரத்தின் வடபகுதியில் தங்களுக்கு ஒரு நிலையம் வேண்டும். அந்த இராணுவ நிலையமாக கிரீன்லாந்து ம், இருக்கலாம் என்ற ம், அடிப்படையில் அவர் அதை கேட்டார். ஆனால் ம், இதுக்கு பல எதிர்ப்புகள் வந்துவிட்டன. ஒரு ம், எதிர்ப்பு என்னென்னால், டென்மார்க்கினுடைய இப்போதைய அதிபர் ஒரு இடத்திலே ஒரு ட்விட்டர்ல சொல்லியிருக்கிறேன். ம், இப் அது கிரீன்லாந்து ஒரு மாநிலமாக இருக்கிறது. அதற்கு கூடுதல் சுயாட்சிகள், தன்னாட்சிகள். ஏன்டா அது டென்மார்க்கோட இருக்கிறது. ஆனால் பல ஆயிரம் 2, ம், 3 1000 மைல்களுக்கு அப்பால இருக்கிறது. ம், அதற்கான சுயாட்சியை கொடுப்பதென்றா கொடுக்கலாம். ஆனால் அதற்காக அமெரிக்காவோடு அது போவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நாங்கள் எப்படியும் தடுத்து நிறுத்துவோம். இந்த விடயத்தில் ம். தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் ரஷ்யாவின் உதவியையும் கோருவோம் ஓருவம். ஆஹா. என்று டென்மார்க் சொல்லியிருக்கிறது. ஏது? டென்மார்க் நேட்டோ. ஏற்கனவே உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தது. நேட்டோ நாடு. ம், நேட்டோவில் ஒரு அங்கம். ம், இந்த இந்த டென்மார்க் பக்கத்திலே தான் அந்த நோர்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன், அந்த ரஷ்யாவிலேருந்து வர எண்ணெய் குழாய் கடலுக்கு கீழே உடைந்து வெடி ம், வைத்து தகர்க்கப்பட்டது. அதிலே விசாரணை குழுவிலே டென்மார்க்கும் இருக்கிறது. ம், இருக்கிறது. இன்னும் விசாரணை முடிவுகளை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இந்த ம், நிலையில் இதெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. இது போதாதென்று ட்ரம்ப் வந்து அந்த தெற்கு பகுதியிலே ம், பனாமா கால்வாய் ம், அதையும் சொந்த ம், சொந்தம் கொண்டாட போறேன்னு சொல்லிட்டார். அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அது அமெரிக்காவுடைய குத்தகையாக அது இருந்தது. ஏனென்றால் அதை ம், கட்டி கொடுத்தவர்கள் அமெரிக்கர்கள். எப்படி ம், ம், சீனா வந்து மத்தள விமான நிலையத்தையும், அம்பாந்தோட்டை துறைமுகத்தையும், விளையாட்டு மைதானத்தையும் அம்பாந்தோட்டை பகுதியிலே இலங்கையில் 99 ஆண்டு குத்தகைக்கு வைத்திருக்கிறதோ, அதுபோல இந்த பனாமா கால்வாயை கட்டியவர், சுயஸ் கால்வாயை கட்டியவர் தான் பனாமா கால்வாய் கட்ட வழிக்கிட்டார். அவர் ஒரு ம், பிரெஞ்சுக்காரர். ம், பாதி வழியிலே அவர் அந்த கட்டடி வேலை முடியறதுக்கு முதலே அவர் உயிரிழந்து விட்டார். ம், அவருடைய சொத்துக்கள் வங்குரோத் ஆகிவிட்டன. அது தொடர முடியவில்லை. பின்னர் இதனால் அதிக நன்மை அடையப் போவது நாங்கள் தான் என்று அமெரிக்கா அதை எடுத்து செய்தது. அந்த கடனுக்காக அமெரிக்கா அந்த கடனை வசூலிப்பதற்கு குத்தகையாக அதை வைத்திருந்தது. ம், பிற்பாடு 70களின் இறுதியில் இதற்கு மேல் எங்களுக்கு இது தேவையில்லை, இதை அவர்களே பராமரிக்கட்டும் என்ற வகையிலே அமெரிக்கா அதை விட்டுவிட்டு வந்தது. இந்த ம். நிலையில் இவர் வந்து ஒரு என்ன போர் உபாயமாக கருதி அதை எடுக்கிறாரா? பொருளாதார உபாயமாக கருதி எடுக்கிறாரா? அவர் போர் செய்வதாக நோக்கமில்லை. பொருளாதார ரீதியாக ஊடாகத்தான் அவர்களுக்கான தண்டனைகளையும், அவர்களுக்கான எதிர்ப்பையும் காட்டப் போவதாகத்தான் வெளிப்படையாக கூறுகிறார். ஆனால் ஒரு குறிப்பு என்னென்றால், பனாமாவுக்கு இன்னும் தெற்கே உள்ள நிக்கராகுவா நாட்டின் பகுதிக்கு ஊடாக ஒரு 3 நாடுகளை சேர்த்து இன்னொரு கால்வாய் இதைவிட எளிதாக கட்டிவிடலாம் என்று ம். சீனா பல ஆண்டுகளாக திட்டம் போட்டு அதற்கான திட்டங்கள் போய்க் கொண்டிருக்கின்றன. இவர் இந்த கால்வாயை எடுக்கிற நேரம் அவர்கள் கால்வாயை திறந்தால் 2 தேத்தனி கடை வந்த கதையா போய்விடும். 2 பக்கத்தாலும் போய் வரலாம். பொதுவாக சாதாரணமாக போய் வரக்கூடியதா இருக்கும். எல்லோருக்குமே அது இலகுவாகவும் கூட இருக்கலாம். இதை விட அது கிரீன்லாந்து பிரச்சனை. இதே நேரம் அலாஸ்காவை கனடா வாங்கி விடலாமா? இன்னும் ஒருவர் கூறியிருக்கிறார், எங்களுடைய அமெரிக்காவை 11வது புரோவின்சியலாக, கனடாவின் 11வது புரோவின்சியல் பதிலுக்கு. அதுக்குத்தான் இப்பொழுது இப்படி கூறுகின்ற பொழுது கனடியர்கள் பொதுவாக அமெரிக்காவை தான் பெரிதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய மனநிலை மாற்றம் அடைந்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கனடியர் நாங்கள் கனடியர்கள் என்ற உணர்வோடு பேசுகின்ற தன்மை ஏற்பட்டிருக்கிறது.
மிக மிக அழகாக நீங்கள் இதை இலங்கை தமிழரோட சூழலோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ம். பெரும்பான்மை பௌத்த தேசியவாத சிங்கள மக்கள் தங்களுடைய இனவாதத்தை வெளிப்படுத்தும் போது, ஒவ்வொரு தடவையும் அவர்கள் வெளிப்படுத்தும் போது, ஒவ்வொரு தடவையும் இலங்கையில் வசிக்கும் தமிழர்களுக்கும், தமிழர்களை ஒட்டிய பிற புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் தங்களுடைய தேசிய அடையாளம் இன்னும் இன்னும் கூர்மைப்படுத்தப்படும். இதேதான் ஒரு நாட்டுக்கும். ஆமா. இது இலங்கை, அமெரிக்கா தொடர்பான விடயம். அமெரிக்க ஜனாதிபதியாக பதிவு செய்த இப்பொழுது அவர் பதவியேற்ற பின்பு, பல மாற்றங்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவிலும் வரும், உலக நாடுகளிலும் சில மாற்றங்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படியான மாற்றம் நிகழும் என்று நீங்கள் கூற முடியும்? ஏனென்றால், இவர் பல விடயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் தேர்தலின் பின்பு, வெற்றி பெற்ற பின்பு கூட. ஆனால் ஆம், எங்களுடைய என்பிபி அரசாங்கம் வந்த இலட்சியங்களுக்கு அ, நோக்கி ஓடுவதற்குரிய செயல்பாடுகளை வெளிக்காட்டாமல் இருப்பது போல இவர்கள் அல்ல. இவர் பதவி ஏற்பதற்கு இன்னும் ஜனவரி 20ஆம் தேதி இன்னும் 12 நாட்கள் 21ஆம் தேதி நாங்கள் லைட் நிப்பாட்டுவோம். அ, இருக்கிறது. ஆனால் அ, அதற்கு முன்பாகவே நிறைய அவருடைய கட்டமைப்புகள், அவர் அறிவித்திருக்கும் அதிகாரிகள், செக்ரட்டரிஸ்ன்னு சொல்வார்கள், அமைச்சர்களுக்கு பதிலாக, ரைட்? ம், அமெரிக்கா ம், அவர்கள் அந்த அதை தவிர டிஓஜி என்று சொல்லி அந்த அமெரிக்காவின் செயல்திறன் மேம்பாட்டு அமைப்பு மாதிரி உண்டு. அந்த எலன் மஸ்க் என்ற அந்த ம், வணிகரை, ம். அப்புறம் அந்த விஜய் ராமசாமி என்ற முன்னர் ஜனாதிபதி தேர்தலில் நிற்பதற்கு விவேக் ராமசாமி. விவேக் ராமசாமி அவரையும் முன்னிறுத்தி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்பில் மறுசீரமைப்பு கொண்டு வருவதற்காக மருத்துவத்தில் தேவையில்லாத செலவினங்களும், தேவையற்ற மருந்துகளும், தேவையற்ற வேக்சின்களும் வழங்கப்படுகின்றன. இது மக்களுக்கு தேவையல்ல. மக்கள் எளிதாக வாழ்க்கை முறையை நடத்தி கொண்டு போகலாம். அப்ப அந்த மாதிரியான இல்லாமல் மனிதர் எளிதாக வாழ்வதற்குரிய முறையை நோக்கி வழிகாட்டுவதற்காக ராபர்ட் கென்னடி ஜூனியர் அவரை முன்வைத்து ஒரு அமைப்பு, அதை நோக்கி அவருக்கு ஒரு பதவி. இதெல்லாம் மிக முன்னோக்குடைய மிக முன்னோக்குடைய செயல்பாடுகள். ம், இவர் இந்த ட்ரம்ப் வந்து பேசுவது, இந்த மாதிரியான விஷயங்களை செயல்படுத்துவது ஒரு கோணல் மாணலாக இருந்தாலும், அவருக்கு பின்னால் இருக்கும் அணிகள் நம்பிக்கை ஊட்டக்கூடியனவாகத்தான் இருக்கின்றன. ம், ம், ம். அதேபோல ஏற்கனவே நம்பக்கூடிய செய்தி வட்டங்களிலிருந்து ரஷ்ய அதிபரோடு அ எந்தவித நிபந்தனையின் அடிப்படையுமின்றி 2 பேரும் சந்தித்து பேசுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ம் ம். அது எல்லாமே நல்ல திசையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இ ஆமா. இன்னொரு வகையில பார்த்தால், அ கிரீ கிரீன்லாந்து ட்ரம்ப் சொந்தம் கொண்டாடி அறிவித்த உடனே நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகளினுடைய வெளிநாட்டு அமைச்சர்கள் அனைவரும் குழுவாக திரண்டு ட்ரம்பை சந்திக்கவிருக்கிறார்கள். இந்த ம். பதவியேற்கும் காலத்துக்கு போது. ஏனென்றால், இவர் பதவி ஏற்ற பிறகு எதையாவது அறிவித்து விட்டால் அது ஆபத்து. அதற்கு முதல்லயே போய் ம். இப்படி. ம். ஆனாலும் இது உலகத்துக்கு ஒரு வகையிலே ட்ரம்ப் சண்டைக்கு போமாட்டார். ஏனென்றால், கடந்த ஜனாதிபதிகள் ஒரு 10 ஜனாதிபதிகள் எடுத்தால், அமெரிக்க ஜனாதிபதி வரிசையிலே ட்ரம்ப் காலத்தில் தான் சண்டைகள் சண்டை இல்லாத நிறுத்தப்பட்டது. காலம். ஆமா. சண்டை இல்லாத காலம். அப்ப அதே இந்த நேரம் கோவிட் காலமும் அவருடைய காலத்தில் தான். அது அது ஒரு கொடுஞ்செயலாக வந்தது அல்லது எதிர்பாராத நிகழ்வு. அந்த கோவிட் வந்தபடியால் அவருக்கு கொஞ்சம் அடுத்த ஆட்சிக்கு வர முடியாமல் போனதுன்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ம். என்றால், அதை அவர்கள் பரப்புரைக்கு பயன்படுத்தினார்கள். ஆ ம். ஆனால் இப்போ இனி வரும் ஆட்சி காலத்தில் கொஞ்சம் மிக தெளிவாக இருப்பார். இப்போ இப்போ இருப்பது போல அவருக்கு ஒரு ஒரு டீம், ஒரு குழு அமைந்திருந்தால் கோவிட் காலத்தை கூட அவர் எதிர்கொண்டிருக்க கூடும் சரியான வகையிலே. ம். ஆனா அந்த நேரத்திலே அவர் ராபர்ட் கென்னடி போன்ற ஆட்களோடு சேரவில்லை. அப்ப ம். கோவிட்டை பத்தின சரியான விளக்கங்கள் வந்திருக்கும். அ ம ஒரு வகையிலே உலகத்தில் சண்டை மூட்டாமல் அமெரிக்கா இருந்தாலே உலக நாடுகள் நல்லா வந்துவிடும். அந்த ம். வகையிலே இது நல்லதுதான். இல்ல. இதை விட இப்பொழுது இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்பு, பொருளாதார ரீதியாக உண்மையிலே அமெரிக்கா பின்தங்கிய நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ம். வேலைவாய்ப்பு மிக குறைந்த நிலையில் இருக்கிறது. அதே நேரம் பொருளாதார சீர்கேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிலும் கூட பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்கா இவர் முதலுடைய அந்த பழைய தேர்தல்களின் போது, அ பி அமெரிக்கா, பை அமெரிக்கா என்ற கருத்தை திருப்பி திருப்பி கூறிக்கொண்டிருந்தார். ம். இப்பொழுது அது ஒரு புதிய மாற்றம் வருகின்ற பொழுது, அமெரிக்காவில் எவ்வாறான ஒரு பொருளாதார வளர்ச்சி அல்லது பொருளாதார மாற்றம் ஏற்படும் என நினைக்கிறீர்கள்? இப்ப
ஒரு அமெரிக்க பொருட்களை குறிப்பிட்ட தரமான பொருட்களைத்தான் உலக அளவுக்கு அவர்கள் செய்து அனுப்ப முடியும். நீங்கள் இந்த இடத்திலே சைனாவை தான் நாங்கள் ஒப்பிட முடியும். ம். மக்கள் சீன குடியரசு உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு போட்டியாக இவர்கள் உற்பத்தி செய்ய முடியாது. இவர்களிடம் இருக்கக்கூடியது உண்மையிலே டெஸ்லா ஒரு சரியான போட்டி கருவிதான். போட்டி ம். என்ன ம். உற்பத்தி பொருள்தான். அதேபோல சிறிய அளவிலான அதேபோல ஒரு குறிப்பிடத்தகுந்த மருந்து பொருட்கள் அல்லது விமானம் அல்லது போர் தளவாடங்கள் என்ற வகையிலே அவர்களிடம் இருக்கிறது. ஆனா போர் ம். தளவாடங்கள் ட்ரம்ப் காலத்திலே செல்லுபடியாகாது. அதை ம். வைத்து அவர்கள் வணிகம் செல்லாது. மற்ற மற்றபடிக்கு பார்த்தால், அந்த என்ன சொல்றது? பெரிய அளவிலான பொருட்கள் அல்லது என்ன சொல்றது? ஓகே. அது விடும். ஒரு முன்னிட்டு பாரிய அளவிலான பயன்பாட்டுக்குரிய பொருட்களைத்தான் அமெரிக்கா கட்டமைப்புக்கு கொண்டு வரும். அது அதுக்கு உலக நாடுகளிலே தேவை இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு லிஃப்ட் அல்லது ஃப்ளைட் அல்லது பெரிய அல்லது இயந்திரங்கள், பெரிய 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 அளவிலான ம். கட்டுமானத்தின் அதுகள் அந்த அதாவது மற்றது ஒரு 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 அறிவியல் நுட்பங்கள் மிக தேவைப்பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய கெமிக்கல்ஸ் அந்த அந்த மாதிரியான விஷயங்களிலே இது முன்னணியில் நிற்கிறது. ம். இவர் அந்த இந்த அது ஆ எல்லைக்கு வேலி போடுவது பற்றியெல்லாம் பேசியிருந்தவர் ஞாபகம் இருக்கிறதா? அது நடக்கத்தான் செய்யும். அது நடக்கத்தான் செய்யும். ஏனென்றால், அ இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் என்பதே அவர்கள் அ க க க என்ன கட்டுப்படுத்த முடியாமல் தான் தவிர்க்கிறார்கள். அங்க அது ம். சிக்கலா தான் இருக்கு. நாங்கள் குடிவரவாளர்கள் அல்லது புலம்பெயர்வாளர்கள் என்பது வேறு. சாரி சாரியாக மக்கள் குடியேறி அடையாளம் இல்லாமல் ஒரு நாட்டுக்குள் கலந்து விடுவது என்பது வேறு. ம். இப்ப இதே கலிபோர்னியா மாகாணத்தில் இந்த தொல்லையை தவிர்ப்பதற்காக தேர்தல் வரும்போது அங்கு வசிக்கும் யாரும் அடையாள அட்டை இல்லாமல் வாக்களிக்கலாம் என்று வைத்திருக்கிறார். ம். 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 இது என்ன விதமான ஜனநாயகம் என்று தெரியவில்லை. ம். ம். இதேபோல இதுக்கு மாற்றாக இந்த எல்லையை தாண்டி வந்த 5,00,000 குழந்தைகளுக்கு மேல் காணவில்லை. அமெரிக்காவுக்குள் வந்த குழந்தைகளை காணவில்லை என்று நியூயார்க் மேயர் அண்மையில் அறிவித்தார். அப்ப ம்ஹ்ம். இது என்ன விதமான மனிதநேயம் என்பது தெரியவில்லை. அப்ப இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால், எல்லை பாதுகாக்கப்பட வேண்டியது தான் உண்மை. அதை வைத்துக்கொண்டு குடிவருவார்களை வடிகட்டி அல்லது தெரிந்தெடுத்து உள்ளே எடுக்கலாம். இப்ப அண்மையில் நான் கனடாவிலிருந்து என்ன கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிகமானவர்கள் குடிபெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அகதி கோரிக்கை வைக்க வருகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் வைத்துத்தான் இந்த பலவேறு கருத்துக்களை கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதைப் பற்றி கூறு. அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையிலே இந்த தெற்கு எல்லை அமெரிக்க தெற்கு எல்லைக்கு உள்ளாக வருபவர்கள் இங்கே கனடாவுக்குள் வருவதற்கு தான் நிற்கிறார்கள்னு தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இப்ப 3 நாளைக்கு நான் முதல் குறிப்பாக நயகரா கூறுவது இந்தியர்கள் கூடுதலாக பல எல்லைகள் உண்டாக அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள். அது இங்கே வந்தவர்கள் கனடாவில் ம். இருக்க முடியாமல் அங்கே போவதற்கு ஆனா அங்க போய் அகதி உரிமை கேட்க முடியாதே! ம். 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 அது கேட்கலாம். ஆனா அது எப்படி? அது அடுத்தது. ம். அப்ப ஆனால் தெற்கு எல்லைக்கூடாக வந்த அந்த ட்ரக் கார்ட்டல்ன்னு சொல்லுவாங்களே, அந்த போதை மருந்து ம். கடத்தல்காரர்கள், அவர்களுக்கு ம். அடையாளமாக அவர்கள் உடல்ல இங்கே இருந்து கீழே வரைக்கும் பச்சை குத்தி இருப்பார். ம். இப்படிப்பட்ட ஒருத்தர் 3 நாளைக்கு முன்னாலே ஒரு வண்டியோட எல்லைக்கு தாண்டுறதுக்காக எல்லையில் மோதி, அதை உடைத்துக் கொண்டு அதெல்லாம் க என்ன நாயகரா பகுதி காவல்துறை கைப்பற்றியிருந்ததை பார்த்தோம். அப்ப ம். அந்த ம். பகுதியில் கனடாவுக்கு உண்மையில் வரவிருப்பவர்கள் மிக ஆபத்தானவர்கள். இவர்களாவது இந்தியர்கள் இங்கே நாடு பிடிக்காமல் போகக்கூடிய கல்வி கற்ற இந்தியர்களா இருப்பார்கள். ம். ஆமா, ஆமா, ஆமா. அது கனடாவுக்குள் வர இருப்பவர்கள் போதை வியாபாரம் செய்கிற தென் அ இப்படி சொல்லக்கு மன்னிக்கணும். தென் அமெரிக்க நாடுகள், பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள். ம். 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 ஆமாம், நிச்சயமாக. அடுத்து நாங்கள் அமெரிக்கா, கனடாவினுடைய முக்கியமான எங்களுடைய சேர்றதுக்கு அப்பால் சற்று நகன்றுவோம். இப்பொழுது இந்தியா, பங்களாதேஷ் பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனையாக பேசப்படுகிறது. பங்களாதேஷை பொறுத்தவரையில் அ இந்த இந்திய அரசாங்கத்தின் தலையீடு என்பது ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது பங்களாதேஷ் கூட கண்டனம் கூட தெரிவித்திருக்கிறது. இதைப் பற்றி உங்களுடைய கருத்தை கூறலாமா? அது இந்த ஹசீனா அந்த அந்த ஆட்சி மாற்றம் நடந்த உடனே, ம். ஆட்சிக்கு வந்தவர் ஒரு பொருளாதார நிபுணர் யூனுஸ்ன்னு சொல்லி. ம். அவர் அந்த நேரத்திய அரசில் இருந்த டெமோக்ராட்டிக் அல்லது ஹிலாரி கிளின்டனின் நண்பர் என்ற வகையிலான பல உறவுகளை உடையவர். ம்ஹ்ஹ்ம். அது ஒரு பக்கம் இருக்க, அவருடைய ஆட்சி காலத்திலே பல அங்க பங்களாதேஷிலே ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு நான் நினைக்கிறேன் 7, 10 விழுக்காட்டுக்கு குறைவாக இந்து மக்கள் இருக்கிறார்கள். இருக்கிறார்கள். வங்காளதேசத்து இந்து மக்கள்.
ஆமாம். அவர்கள் மீது அப்போது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதும், அவர்கள் காணாமல் செய்யப்பட்டதும் நடந்திருக்கிறது. அவருடைய யூனுஸ் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காபந்து அரசிலே இருந்த காலத்திலே. ம். இப்போது வந்திருக்கும் நேரத்திலே அண்மையிலே ஒரு தீ வைப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்தது. இதை அனைத்தையும் இந்தியா உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. ம். இந்தியாவின் வளர்ப்பு பிள்ளையாகத்தான் ஹசீனா பாதுகாப்பிலே இருந்தார். அல்லது அவர் தன்னுடைய செயல்பாடை செய்தார். இந்தியா உதவி செய்தது. ம். ஆக இந்த நிலையிலே இப்போது இங்கே ரிப்பப்ளிக்கன் கட்சி, குடியரசுக் கட்சியின் ஆட்சி அமெரிக்காவில் வரும்போது, ம். ம். முன்னர் இருந்த டெமோக்ராட்டிக் கட்சியினோட ஆதரவாளராக இருக்கக்கூடிய யூனுஸுக்கு எதிர்ப்பை கிளப்பி, அவரை அந்த இடத்தை விட்டு நகர்த்தி அங்கே வேறு ஒரு ஆளை அமர்த்துவதற்கு இந்தியா முயற்சிக்கிறது. ஏனென்று சொன்னால், ம். இந்தியா ஒரு பக்கம் வங்காளதேசத்தின் பெங்கால் அந்த நாட்டின் மற்ற பக்கத்தில் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் என்ற மாநிலமும் இந்தியாவின் பகுதிகளும் இருக்கின்றன. ம். அந்த பகுதி அந்த பகுதிக்கு மற்ற பக்கத்தில் அஸ்ஸாம், மணிப்பூர், மிசோராம் என்ற அந்த தென்கிழக்கு இந்திய மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த ம். பகுதிக்கு வங்காளதேசத்துக்கு உள்ளாக செல்லாமல் இந்தியா பயணம் பண்ண வேண்டுமானால் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தேவையில்லாமல் பயணம் பண்ண வேண்டியிருக்கும். ம். அதை குறைத்து வங்காளதேசத்துக்கு ஊடாக போவதற்கு அங்கே பாலங்கள் கட்டி, ஆற்றின் மீதான பாலங்கள் கட்டி, மிக குறுக்கு வழிகள் உருவாக்கி, அந்த போக்குவரத்தை சீர்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த செயல்பாடுகளில் கொஞ்சம் இடையூறு வந்திருக்கிறது. யூனுஸ் வந்து கொஞ்சம் தன்னிச்சையாக தன்னுடைய பழைய போக்கிலே நடக்கிறார் என்பதாக இந்தியா கருத்துரைக்கிறது. இதுதான் அந்த சிக்கலினுடைய பின்னணி. இந்தியா பங்களாதேஷுக்கு இப்படி செய்கிறதை கட்டுப்படுத்துவதற்காக செய்கிறதா? அல்லது அவர்களை தங்களுடைய கையுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது செய்கிறார்களா? ஆ இல்ல இந்தியா வந்து ஏறக்குறைய வங்காளதேசத்தை தன்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு இல்ல. வங்காளதேசம் தன்னுடைய உறவு நிலையில் இருந்து கொண்டு, அந்த தன்னுடைய பகுதிகளுக்கு இந்தியா தன்னுடைய பகுதிகளுக்கு மற்ற பகுதியில் இருக்கும் தன்னுடைய நிலப்பகுதிகளுக்கு வங்காளதேசத்துக்கூடாக போய் வருவதற்கான வழிமுறைகளையும், சுமூகமான வணிக போக்குவரத்துகளை நடத்துவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறது. ம். பல கட்டமைப்புகளை பங்களாதேஷில் சீனாவும் செய்திருக்கிறது, இந்தியாவும் செய்திருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு போக்குவரத்து படி மிகுந்த மலை பிரதேசங்களை தாண்டி பல 1000 மைல்கள் தாண்டி தான் அந்த தென்கிழக்கு வடகிழக்கு எல்லைக்கு வடகிழக்கு மாகாணங்களுக்கு மணிப்பூர், மிசோராம், நாகாலாந்து போன்ற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும். பங்களாதேஷுக்கு ஊடாக போவதென்றால் அந்த பகுதிகள் ஏறக்குறைய அ ஒரு 500 இன்னும் ஒரு வெறும் 1000 கிலோமீட்டர்களே போய்விடலாம். ம். அப்ப அ என்ன ராணுவ ரீதியாக, வணிக ரீதியாக, அரசாட்சி முறை வகையிலும் இது மிக சுமூகமானது. இல்ல தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தங்களுடைய மாநிலமாக மாற்ற முடியாதா? மாத்தி விடுவார்களா? இப்ப ட்ரம்பை போல. ஆனால் அது ட்ரம்ப் வந்து ட்விட்டர் போடுவதற்கு முதலே பங்களாதேஷில் யூனுஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டார். ம். சரி. இப்படி சிக்கலான நகைச்சுவையான விடயங்கள் இருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய இந்த முதலே பேசிய விடயங்கள்லாம் போர் நிறுத்தத்துக்குள் இருக்கிறதா? அல்லது இப்படி இந்த நிலையில் இந்த இஸ்ரேல், லெபனான் பிரச்சனை, யுக்ரைன், ரஷ்யா பிரச்சனை, இப்படி இந்த பிரச்சனைகள் இப்பொழுது அது பற்றிய பெரிதாக பார்ப்பதாக தெரியவில்லை. அதைப் பற்றி நீங்கள் இதுவரை அறிந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் சிரியா ம். நாடு உருக்குலைந்து அ சி இல்லாமல் போய்விட்டது. ம். சிரியா பழைய எல்லையோடு இருக்கிறது. ஆனால் சிரியாவுக்குள் 3 நாடுகள் ஆட்சி செய்கின்றன. ஒரு பக்கத்தால் இஸ்ரேல் பிடித்துக் கொண்டது, ஒரு பக்கத்தால் துருக்கி பிடித்துக் கொண்டது. உள்ளுக்குள்ளே ஆ என்ன சொல்றது? அ இஸ்லாமிய தீவிரவாதி அமைப்பு ஒன்று ஐசிஸ் என்ற அமைப்பு இருக்கு இல்லையா? ம். அதனோட மறுவடிவம் ஒன்று அந்த ஆட்சியை பிடித்து வைத்திருக்கிறது. ஒரு ம். பக்கத்தில் ஈரான் எல்லை இருக்கிறது. ஈரான் அதுக்குள் வரவில்லை. சிரியா ம். நாட்டில் இன்னுமே எங்கேயும் முறையான ஆட்சியோ, நடைமுறையோ, கட்டுப்பாடோ எதுவும் வரவில்லை. இன்னும் அங்கங்கே போர்களும், கொலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ம். இந்த நிலையில் முடிந்த வரைக்கும் போய் நிலத்தை அ அ இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கிறது. இது ஒரு நிலை. போதாதற்கு காசாவில் நடக்கும் படுகொலை தான், இனப்படுகொலை தான் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை முதல் கொண்டு, சர்வதேச நீதிமன்றம் முதற்கொண்டு அனைத்தும் சொல்லிவிட்டன. ம். இந்த அனைத்து இஸ்ரேல் நிலை கேட்பதற்கு இல்லை தானே? ஆ? இஸ்ரேல் அதை கேட்பதற்கு இல்லை தானே? இந்த அனைத்து நிலைகளிலும் தாண்டி போய்க் கொண்டிருக்கிறது. ஆனால் பல நாடுகள் இஸ்ரேல் அதிபர் தங்களுடைய நாட்டுக்கு என்ன காரணத்தால் வந்தாலும் கைது செய்வோம் என்ற அளவிலே இருக்கிறார்கள். அந்த ஒரு பக்கம். அ மற்றபடிக்கு இனி அமெரிக்கா அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன நடக்கும் என்று பார்க்கணும். ஆனால் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுடைய கைப்பிள்ளை தான். ம். 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 எலன் மஸ்கும் இஸ்ரேலுடைய கைப்பிள்ளை தான்.
எல்லாருமே அமெரிக்க செனட்டர்கள் முதல் கொண்டு எல்லாருமே இஸ்ரேலுடைய ஆட்கள் தான். அ என்ன சொல்ல ட்ரம்புக்கான என்ன சொல்ற ராணுவ ஆலோசகர் அன்றாடம் ஆலோசனைகளை ராணுவம் தொடர்பான பிரீஃபிங்களை கொடுக்கக்கூடிய என்ன அ கபோர்டு துல்சி கபோர்டு இந்திய வம்சாவளி அல்லது ஹாய்த்தி அந்த பகுதியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியா வந்தவர். அவரும் யூத ஆதரவாளர் தான். அப்ப ம்ஹ்ம். அந்த நிலை இப்போதைக்கு மாறப்போவதில்லை. ம்ஹ்ம். அ அங்கே என்ன சொல்றோம் உக்ரைன், ரஷ்ய நிலைப்பாட்டிலே ரஷ்யா இப்போது சொல்லிக் கொண்டிருப்பது, நான் இப்போதைக்கு சமாதானத்துக்கு வரமாட்டேன். ம். அது என்ன அடிப்படைன்னு சொன்னால், வெல்லும் கை எப்போது சமாதானத்துக்கு வரப்போறது? நான் வெல்லும் கைன்னா எவ்வளத்துக்கு பிடிப்பேனோ, அல்லது எவ்வளத்துக்கு எடுப்பேனோ அந்த வகையிலே போய்க் கொண்டிருக்கிறது. இதிலே வந்து நேட்டோ நாடுகளும், ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து ஒரு 50,000க்கு கிட்டவான மிகச்சிறந்த போர் வீரர்களையும், அணிகளையும் அனுப்பி ரஷ்யாவிலே ஒரு பகுதியை கர்ஸ்க் என்ற பகுதியை உக்ரைனிலிருந்து போய் பிடிக்க வைத்தார்கள். ம். இது நடந்து இப்போ ஒரு 4 மாதம் இருக்கும். ம். இது அந்த இலங்கை தமிழர்கள் சொல்வதானால், அந்த காலத்து போர் முறையில் இந்த பாக்ஸ் கட்டி அடிப்பது என்று சொல்வார்களே, ம். அந்த நிலை தான் அந்த கர்ஸ்க் ரீஜனில் நடந்திருக்கிறது. உள்ளே போன உக்ரைனை படைகள் ஏறக்குறைய 90 விழுக்காடு தாண்டி 90% தாண்டி அழிந்து விட்டது. அப்ப ரஷ்யாவுக்குள்ளே ஒரு பகுதியை பிடித்து வைத்துக் கொண்டால், திரும்ப இங்கே உக்ரைன் பகுதியோடு சேர்ந்து இருக்கிற பகுதியை ரஷ்யா பிடித்து வைத்திருக்கும் பகுதியோடு இருக்கும்போது, பேச்சுவார்த்தை என்று வரும்போது, அதை எங்களுக்கு விட்டு தர வேணுமெண்டா உனக்கு விட்டு தர வேண்டுமென்றால் எங்கள் பகுதிகள் எனக்கு வேண்டும். ம். என்ற மாரி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற வகையிலே இவர்கள் தங்களுக்கு நிலவியல் ரீதியாக வாய்ப்பாக இருந்த கர்ஸ்க் என்ற ஒரு மாகாண பகுதியின் ஒரு அரைவாசி பகுதி, காவாசி பகுதியை உக்ரைனோடு சேர்ந்த படைப்பிரிவினர் போய் பிடித்தார்கள். அங்கே நிறைய கொடூரமான அழிவுகள் அதெல்லாம் நீங்க இங்க இப்ப பேசிக் கொண்டிருக்கும்போது போடுறேன்னால், நான் உங்களுக்கு ஒளிப்பதிவுகள், காணொளிகள்லாம் நிறையவே அனுப்பலாம். அப்படி ம். இருக்கிறது. அப்ப அந்த இடத்திலே தோல்வி. ஆனால் அதைப் பற்றி இப்போதும் அது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று உக்ரைனிய அதிபர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அது மிகப்பெரிய விளம்பர வெற்றி. அந்த ஆமாம். இப்பொழுது கூறிக்கொண்டிருந்தார்கள். பல விடயங்கள் இப்பொழுது பேசாமல் பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளியே தெரியாத அளவுக்கு அங்கு ஆக்கிரமிப்பு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், ஓ மக் அங்கே பல அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதைப் பற்றி இப்பொழுது பேசுவதே இல்லாத நிலைமை ஒரு இருக்கிறது. தினம் அதை பேசுவதில்லை. இப்ப மக்கள் மீதான போர் அல்ல. ஆனாலும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நிறைய பகுதி கைப்பற்றப்படுகிறது. அதே ம். நேரம் அங்கே உக்ரைனிலே வந்து போருக்குரிய வயதுடைய ஆட்கள் எல்லாம் தாண்டி அவர்களுடைய வயதிலே 16ஆக குறைக்க வேண்டும் என்பதெல்லாம் போய், ம். இப்ப ஒ தப்பி ஓடும் எண்ணிக்கை. அதாவது போருக்கு ஆட்களை வலுக்கட்டாயமா பிடித்துக் கொண்டு போறார்கள். கொண்டு போய் போலந்திலேயோ, பிரான்சிலேயோ, ஜெர்மனிலேயோ வைத்து பயிற்சிய கொடுக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள. கொடுக்கும்போது அங்கே இருந்து ஆயிரக்கணக்கானவர் தப்பி ஓடி விடுகிறார். ம். ம். பயிற்சி எடுத்துக்கொண்டு களத்துக்கு வரவே இல்லை. வரும் வழிக்கு முதல்லயே தப்பி விடுறார். அப்போ ஒருவேளை தாங்கள் தப்பியோடுவதற்கு ஒரு வழியாகவே போர் பயிற்சிக்கு போகிறார்களோ என்ற அளவிலே போலந்து அதிகாரிகள் கருத்து தெரிவித்ததெல்லாம் உண்டு. ஆனால் இவ்வளவு பேர் தப்பி போனார்கள் என்ற எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் 1200, 300 அப்படி. ம். அப்ப போர் செய்யும் மனோநிலையில் உக்ரைனிய மக்கள் இல்லை. ரஷ்ய மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நூற்றாண்டு காலமாக போரிலேயே வளர்ந்தவர்கள். ஆமா. போர் என்பது அவர்களுக்கு ஒரு புறத்தொழில் அல்ல. ம். அகத்தொழில். அதாவது அகத்திணை, புறத்திணைமா அதை வச்சு சொல்லுறேன். ம். அவர்கள் அகம் சார்ந்து போர் செய்வார்கள். அப்ப அந்த மக்களுக்கு வந்து போர் சார்ந்த வெறுப்பு நிலை வரப்போறதே இல்லை. தங்களுடைய நாட்டை பொறுத்தவரைக்கும். ம். அதிலே இந்த அண்மைய நிலைகளிலே இந்த சோசியல் மீடியாக்கள் வழியாக செய்யும் பரப்புரைகளை பார்க்கும் ரஷ்ய இளைஞர்கள் படையில் சேர்வதற்கு தயங்குவதே இல்லை. ஏனென்றால் அங்கு பேட்ரியோட்டிசம் இப்ப இந்த ம். கனடா, அமெரிக்கா பிரச்சனை தான். 51வது மாநிலமாக கனடா வேண்டும் என்று உசுப்பி விட்டது போல, இந்த நேட்டோ நாடுகள் ரஷ்யாவின் பேட்ரியோட்டிசத்தை அவர்களுடைய நாட்டு பற்றி உசுப்பி விட்டு விட்டார்கள். ம்ஹ்ம். அவர்கள் நூற்றாண்டு கால போராளிகள். ம். இப்போது அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது ட்ரம்ப் புட்டினுக்கு இடையான பேச்சுவார்த்தைக்கு பிறகு பேச்சுவார்த்தை இல்லை. முதல் கட்ட சந்திப்புக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதன் பிறகு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு கடைசி பகுதியில் ஏறக்குறைய ஒரு 3ல் 2 பகுதி உக்ரைன் அ ரஷ்யா கட்டுப்பாட்டில் போய் அது ஒரு அந்த டொனஸ்க், லுகான்ஸ்க் மாநிலங்களாக பிரிக்கப்படும். பிரிக்கப்பட்டு கொண்டு அது காணாம போகும். இதே நேரம் அந்த ஒடேசா நகரம் பழமை வாய்ந்த ரஷ்ய நகரம் உக்ரைனோடு இப்போது இருக்கிறது. அங்கே மக்கள் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. மக்கள் உக்ரைனோடு சேர்ந்திருக்க விருப்பமில்லாத நிலை. இதெல்லாம் சேர்ந்து நாங்கள்
அரசியல் மாற்றங்களை 2025 கடைசி பகுதியில் பார்ப்போம். இந்த போர் தொடர்பாக அமெரிக்காவின் சார்பு நிலை இனி வருகின்ற அரசாங்கம் எப்படி இருக்கும்? அமெரிக்காவின் சார்பில் நேரடியாக ட்ரம்பின் மனோநிலையிலிருந்து சொன்னால், இந்த போர் எனக்கு தேவையில்லை. உன்னுடைய போரை நீயே நடத்திக்கொள். உனக்கு இனிமேல் பணம் தர முடியாது. உக்ரைன் அவுட். முடிஞ்சது. இவ்வளவு நாளும் உக்ரைனுடைய அன்றாட செலவுகளுக்கான பட்ஜெட் உட்பட, ராணுவ செலவும் உட்பட அமெரிக்கா கொடுத்து கொண்டிருந்தது. இதில் வேடிக்கை என்னென்றால், பைடன் ஒவ்வொரு கிழமையுமாக பணம் அனுப்பி கொண்டே இருந்தார். இப்போது அந்த கணக்கு வரவு செலவுகள் ட்ரம்ப் தரப்புக்கு கைமாற்றப்பட்டிருக்கின்றன. மாற்றப்படும்போது உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லப்படும் பகுதி ஒரு பட்டி இருக்குன்னு வைங்களேன், இங்கிருந்து எடுத்து தான் அங்கே கொடுக்குறேன். அந்த பகுதியிலே இன்னும் செலவிடப்படாத தொகை மட்டும் 20 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருக்கிறதா. அப்படியே அப்பனால இருக்கிறது. இல்ல, ஆனா அப்பப்ப 500 மில்லியன் 200 மில்லியன் தான் கொடுப்பார்கள். ஆனா 20 பில்லியன் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு என்ன சொல்றது, கவலையற்று செலவழித்திருப்பார்கள்னு பாருங்க. செலவழிக்க வைக்க பணமே செலவழிக்காம இருந்திருக்கு. அவ்வளவுக்கு இந்த பணங்களை சொல்லுவார்கள், அமெரிக்காவிலிருந்து போகும் உக்ரைனுக்கு போகும் பணத்தில் பெரும்பகுதி 2 பகுதி திரும்பி வந்துவிடும். அது வேறு கதை. அது தனி. அது ஒரு வித்தியாசமாக நாங்கள் இந்த ஆண்டை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் இதுவரை நேரமும் பல செய்திகளை பகிர்ந்திருக்கிறீர்கள். கூற வேண்டிய அல்லது நீங்கள் சொல்ல மறந்த அல்லது சொல்ல வேண்டும் என்று நினைத்து வந்த விடயத்தை நான் கேட்காமல் இருந்தால் கூறுங்கள். இதுல ஜெர்மனியில மிக பழமைவாத போக்கூடிய அல்லது வலதுசாரி போக்கூடிய ஒரு கட்சி எதிர்க்கட்சியா இருக்கிறது. அதிலே ஒரு பெண்மணி தலைவரா இருக்கிறார். அவர் ஒரு அறிவிக்கப்பட்ட லெஸ்பியன். ஆனாலும் அவருக்கு ஒரு துணைவர் இருக்கிறார். அவர் என்ன சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார். அவர் இலங்கையை சேர்ந்தவர். அந்த கட்சி தான் ஆட்சி பிடிக்கும் போல இருக்கு. இப்ப ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய நோர்த் ஸ்ட்ரீம் பைப் லைன் உடைக்கப்பட்டு செயல்படுத்தப்படாமல், ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்காமல் ஜெர்மனி தன்னுடைய பொருளாதாரத்தில் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது, அதல பாதாளத்திலே. இந்த அம்மணி சொல்லியிருக்கிறார், நான் ஆட்சிக்கு வந்ததும் ரஷ்யாவிலேருந்து உடனடியாக வருவிப்பேன் என்று சொல்லி. ஐரோப்பாவின் நிலைமை மிக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. ஆக அங்கே மன மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. இன்றைக்கு ரொமானியா நாட்டிலே யூரோப்பிய ஒன்றியத்திலே இருந்து நாங்கள் விடுவித்து தனியாக இயங்க வேணும்னு சொல்லி மக்கள் திரள் போராட்டம் தெருவிலே மிக பெருவாரியாக நடக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஜோர்ஜியாவிலே நடக்கிறது என்று. அப்ப ஐரோப்பிய வட்டகையில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நடப்பதை இந்த ஆண்டு பார்க்கலாம். நிச்சயமாக. நன்றி. இதுவரை நேரமும் எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு இந்த பொழுதில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம்.